ගරු වෛද්‍ය රාමනාදන් අර්ජුනා මහතා. Thank you, Bomasudi, Deputy Speaker. சத்தமாக கேளுங்களேன், பாயிண்ட் போடுறேன். ගරු මන්ත්‍රී ඔබතුමා පොයින්ට් මොකද්ද? பாராளுமன்றத்திலே உடை அணிதல் தொடர்பாக சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அந்த சம்பிரதாயங்களை மீறும் வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் உடை அணிந்து வந்திருக்கின்றார். அது தொடர்பான விவரத்தினை தங்களிடம் கோருகின்றேன். මේ ගලවල පෙන්නන්නද මේ බර්ස්ට් එකක් අදගෙන ඉන්නවා, ෆුල් ෂූට් එකක් අදගෙන ඉන්නවා. ගරු ඔබතුමා මේ 27 ඉදිරිපත් කරන්න. මේ ලෙඩ නම් මේ බෙහෙත් ගන්න පුළුවන් සභාවතුමා හවසාවුත් 27 දෙන්න. 27 ඉදිරිපත් කරන්න. Sorry, sir. தமிழால் இணைவோமே, தமிழால் எழுந்துவா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை தான் பேச இருக்கின்றேன். குறிப்பாக இந்த தலைப்பு, இந்த பதிவுக்கு மேலே போடப்பட்ட அந்த படம், இதுகளெல்லாம் பார்த்து ஓரளவு உங்களுக்கு விளங்கியிருக்கு நான் கதைக்க போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி. இன்றைக்கு ஒரு சில தமிழ் ஊடகங்களிலும் நிறைய யூடியூப் தளங்கள், இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களிலும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது இந்த நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு அமர்வில் ஏற்பட்ட ஒரு சிறிய உரை, அந்த உரையில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு விவாதம் என்று வச்சுக்கொள்ளுங்கவன். இது சார்ந்து தான் அதிகம் பேசப்பட்டது. வழமை போலவே அர்ஜுனா ராமநாதன் இதில் சம்பந்தப்பட்டிருந்தார். என்னுடைய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், குறிப்பாக நான் எப்போதும் இலக்கு வைக்கும் இன்றைக்கு ஒரு 25 வயதுக்கு கீழே உள்ள என்னுடைய தம்பி தங்கைகள் அனைவருக்கும் ஒரு விடயத்தை நான் சொல்லணும். குறிப்பாக என்னிலும் வயது குறைந்தவர்கள் இதை கொஞ்சம் கூர்மையாக கேட்டுக்கொள்ளுங்க. தெரிஞ்சவையை பற்றி பிரச்சனை கிடையாது, தெரியாதவை முடிஞ்சால் இது ஒருக்கா உங்களோட காதுகளில் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு விவாதம் நடக்க அல்லது ஒரு மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி, அதாவது நீங்கள் அதை குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்பதற்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அந்த சிறப்பு உரிமையில் ஒரு விடயம் இருக்கிறது. அது எப்படி இருக்கும் அல்லது எங்கே பாவிக்கணும் என்று சொல்லி சொன்னால், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது மரியாதைக்குரிய அமைச்சர்களோ ஜனாதிபதியோ எவராக இருந்தாலும் உரையாற்றும் பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டும். சக நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி அந்த தலைப்பு சார்ந்து இருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது அவர் கையை உயர்த்தியோ அல்லது அதை வார்த்தை மூலமாக தெரிவிக்கும் பட்சத்தில் சபாநாயகர் சில அதை அனுமதிப்பார், சில இடங்களில் அனுமதிக்காமல் போனதும் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஒரு விடயம் நடக்கிறது. அர்ஜுனா ராமநாதன் ஒரு விடயத்தை பற்றி பேசுகிறார். இன்றைய மொத்த அமர்விலுமே ஒரு முக்கியமான விடயங்கள் தான் அதிகமாக பேசப்பட்டது. மிக மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய தலைப்புகள் தான் இன்று பேசப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வாறு இருக்கைக்கு அர்ஜுனா ராமநாதன் அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அவர் தன் உரையாற்ற வலிக்கிறார். அப்போ குறிப்பிட்ட ஒரு இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதை குறுக்கிறார், தனக்கு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லி. அந்த சூழல்ல அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்றார், நீங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருந்தால் அதை சத்தமாக கேளுங்கன்னு சொல்றார். அதுக்கு பிறகு அவர் சத்தமாக கேட்கிறார். அதுக்கு பிறகுதான் மரியாதைக்குரிய சபாநாயகரை தனக்குரிய அந்த ஹெட்ஃபோனை போட்டுக்கொள்ள பார்க்குறாருன்னு சொன்னால் தமிழ் மொழியில் பேசிக்க அவர் மொழி மாற்றி கேட்கணும். அப்போ அவர் ஹெட்ஃபோனை போட்டுக்கொள்கிறார். அதுக்கு பிறகு அந்த கேள்வி அனுமதிக்கப்படுது. அங்கே அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறார். இதுக்கு முதல் ஒரு விடயத்தை பற்றி பார்க்கணும். முதல் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லி போட்டு இந்த கேள்வி அர்ஜுனா ராமநாதன் கொடுத்த பதில், இது எங்கேருந்து இந்த சர்ச்சை ஆரம்பிச்சோன்னு சொன்னதை பற்றி பார்ப்போம். அர்ஜுனா ராமநாதன் என்று வரைக்கிய மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சர்ச்சை, அநாகரிகமான பேச்சு, மூத்தோரை மதிக்கிறது இல்லை, இப்படி 1008 குற்றச்சாட்டுகள் அவரோட ஒட்டி பிறந்த குழந்தைகள் மாதிரியே வந்துடும். இந்த ஒரு காரணம் தான் அவரை நிறைய மக்கள், நிறைய பேர், அரசியல்வாதிகள் கடுமையாக எதிர்க்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம். என்னுடைய தளத்தில் கூட அவருடைய அநாகரிக பேச்சுக்கள், இது சார்ந்த விடயங்களுக்கு மிக கடுமையான என்னுடைய விமர்சனத்தையும் பதிவு செய்திருக்கிறேன், மிகுந்த மரியாதையான நாகரிகமான வார்த்தைகள் ஊடாக. ஆனால் இன்றைக்கு நடந்த சம்பவத்தில் ஒரு சிலர் மிக கேவலமான முறையில் வெட்கப்பட்டு தலைகுனிய வேணும். அவை யாருன்னு நான் சொல்றேன். அண்மையில் கடந்த ஒரு சில வாரங்களாக நான் பார்த்த விடயங்கள், அர்ஜுனா ராமநாதன் அவர்களின் அவற்றை பேச்சுகளில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. அது உண்மைக்கு வரவேற்கத்தக்கது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் இன்னொரு நபரிலோ அல்லது இன்னொரு அரசியல்வாதியிலோ அல்லது ஒரு அதிகாரிகளிலோ அல்லது ஒரு ஆளுமைகளிலோ பலவிதமான விமர்சனங்கள் இருக்கும். இந்த விமர்சனங்களை கடந்தும் அன்றைக்கு அல்லது குறிப்பிட்ட சம்பவத்தில் எது சரி எது பிழைன்றது தான் பார்க்கணும்.
முதலில் இந்த வெட்கப்பட வேண்டிய ஆக்கள் யாருன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று, அதாவது ஒரு நாடாளுமன்ற உரையாற்றும் பொழுது அவரை குறுக்கிட்டு ஒரு முக்கியமான கேள்வி கேட்பதற்கு அனுமதி பெற்று அந்த கேள்வியை கேட்ட இந்த சபை உறுப்பினரை விட இந்த மாதிரி ஒரு மரியாதையான நபருக்கு யார் யார் வாக்களித்தார்களோ அல்லது யார் யார் அவரை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் தான் வெட்கப்பட வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு பேசப்பட்ட விடயங்கள் இந்த சிறைச்சாலை சார்ந்த விடயங்கள். நான் எப்பவாவது ஒரு விடயத்தையோ அல்லது ஒரு நபரையோ விமர்சிக்கும் முன் அது சார்ந்த தகவல்களை நேரம் எடுத்து முழுமையாக செவிமடுத்து அதை உள்வாங்கிவிட்டு தான் அது சார்ந்த விமர்சனங்களை வைப்பது வழக்கம். அதனால் தான் என்னால் இந்த பதிவை கூட உடனடியாக நேற்றே போட முடியாமல் போனது. அப்போ சிறைச்சாலை சார்ந்து கதைக்கணும். அதுலேயும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் இத்தனை நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறேன், இந்த சிறையில் இருந்திருக்கிறேன், அந்த சிறைகள் என்ன நிலையில் இருக்கிறது, குறிப்பாக அந்த சிறையில் உள்ள கைதிகளுக்கான இந்த மருத்துவம் சுகாதாரம் சார்ந்த விடயங்கள் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அங்கே கொண்டு வந்திருந்தார். குறிப்பாக இந்த வவுனியாவில் ஒரு திறந்த வெளி புனர்வாழ்வு நிலையமாக முதல்ல பாவிக்கப்பட்டது. அதுவும் தமிழக விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படும் நபர்கள் அடைத்து வைக்கப்படும் இடமாக அது இருந்து இப்பொழுது அது சிறைச்சாலை என்று சொல்லினோம். அங்கே நான் இருந்திருக்கணும், அங்கே என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை அந்த துறை சார்ந்த மரியாதைக்குரிய அமைச்சை நோக்கி வைக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த அமைச்சர் கூட மரியாதையாக பதிலளிக்கிறார், விளக்கத்தை கொடுக்கிறார். அதை செவிமடுத்து விட்டு அர்ச்சுனா ராமநாதன் அடுத்த கேள்வியையும் கேட்கிறார். இன்றைக்கு நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அர்ச்சுனா ராமநாதனை பிடிக்குது பிடிக்கையில், அவற்றை கருத்தை ஏற்கையில்ன்றதுக்கு வெளியில இன்றைக்கு புதுசா என்ன குறை பிடிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதை எப்படி பாக்குறதுண்டா, இன்றைக்கு இந்த நடந்த விடயத்துல இந்த விமர்சிக்கப்பட்ட இந்த சம்பவத்திலேருந்து நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்னு. சரி, இப்ப விளக்கத்துக்கு வார் அல்லது இந்த விடயத்துக்குள்ள வார். இந்த நபர் அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்ற தொடங்கவுமே ஆரம்ப கட்டத்திலேயே அவர் குறுக்கிறார், தனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லி. அப்ப அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அர்ச்சுனா ராமநாதன் இன்றைக்கு அணிந்திருந்த உடை சார்ந்து. இன்னொரு விடயத்தையும் என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகளுக்கு சொல்றேன். இந்த பாராளுமன்றத்துல என்ன மாதிரியான உடுப்புகளை நீங்கள் போடலாம்னு சொன்னா, கிட்டத்தட்ட பாடசாலைக்கும் பாராளுமன்றத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. 2 இடத்தையும் ஒரு சீருடையும் மரியாதையான உடையோடு வரணும். அந்த 2 இடங்களின் மாண்பும் மரியாதையும் பேணுற வழியில அந்த விதத்துல இந்த உடுப்போட நீங்கள் வர வேணும். இதுதான் பாராளுமன்றத்துக்குள்ளும் பொருந்தும். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் உடுத்தி வரும் உடை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்ன வரையறைகள் பாராளுமன்ற குறிப்புகளிலோ அல்லது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அந்த சிறப்புரிமைகளிலோ குறிப்பிடப்படவில்லை. அப்ப நீங்கள் ஒரு நாகரிகமான அந்த சபையின் மாண்பு குறையாத ஒரு நல்ல உடையோடு வந்தால் சரி என்பதுதான் அந்த இந்த அடிப்படை. நீங்கள் நிறைய இடத்த பாப்பிகள், நிறைய பேர் கோட் ஷூட் எல்லாம் போட்டு டை எல்லாம் கட்டி வரவினம், சில பேர் எங்களோட தமிழக கலாச்சார உடையில வரவினம், வேட்டி அணிஞ்சிருப்பினும், மேலே ஷர்ட் போட்டிருப்பினும், இப்படி இன்னும் சிங்கள மற்றும் இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சில பேர் கலாச்சாரம் சார்ந்த உடையிலும் அநேகமாக இந்த வெள்ளை நிறத்தில் தான் உடைகள் அணிந்து வருவார்கள். இந்த கோட் ஷூட் வரைக வேற நிறங்களில் வருவினம். மரியாதைக்குரிய இந்நாள் இலங்கை மக்களின் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் கூட சில நேரம் பார்த்திருப்பீர்கள், கீழே ஒரு ஜீன்ஸும் போட்டு மேலே ஒரு வெள்ளை நிற உடை அணிந்திருப்பார். இதுதான் அது என்ன மரபா எப்பவும் இருந்திருக்கிறது. அதை விட முக்கியமானது, இன்றைக்கு ஒரு சிறைச்சாலை சார்ந்து அந்த சிறைச்சாலையில கைதிகள் என்று நாங்கள் சொன்னாலும் ஒரு விஷயத்தை சொல்லணும். நீங்க உலகளாவிய ரீதியிலேயும் அறிவியல் சில பேர் எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருக்கணும். சிறைகளுக்குள்ள 10 வருஷம் 15 வருஷம் கடந்து தாங்கள் நிரபராதிகள் குற்றம் இழைக்காதோர் என்று நிரூபித்து வந்தவை எல்லாம் இருக்கணும். அண்மையில கூட பிரித்தானியா என்ற செய்தித்தாள்களை படிக்கிறவைக்கு தெரியும், ஒரு சம்பவம் நடந்தது. 36 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு வழக்கில் குற்றமே இழைக்கையில் சொல்லி நிரபராதி என்று உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்திருந்தார். அவர் கிட்டத்தட்ட 74 வயதுல தான் அவர் வெளியில வாரார். அவ்வாறு சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அப்ப ஒரு சிறைச்சாலையில வைக்கப்படுற எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாது. சில பேர் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகளாக அதுக்கு தண்டனை பெறுறவர்கள் இருப்பினும், ஒரு சிலர் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், சிலது பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலமாகவும், அதாவது தங்களுக்கு வாதாடி அதிலிருந்து தப்பிக்கொள்ள வாய்ப்பு, வசதிகள், தகமைகள், ஆற்றல் இல்லாதவர்கள் சிக்கிக்கொள்வதும் வழக்கம். குறிப்பாக இந்த தமிழ் அரசியல் கைதிகள் என்று வரைக்க எவ்வளவு கொடுமைகள் இந்த நீதிக்கு எதிராக நடந்ததுன்னு சொன்னதையும் யாரும் அறிவீர்கள். அவ்வாறு இருக்க இப்படி ஒரு மிக முக்கியமான சிறைச்சாலைகள் சார்ந்த ஒரு விடயத்தை பேசிக்க ஒரு அடிப்படை அறிவோ ஒரு சிந்தனையோ இல்லாமல் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட உடை பற்றி பேசப்படுகிறது. எனக்கு என்ன விளங்கல் என்றால், நானும் அந்த உரையை முழுமையாக கேட்டேன், அதில் பார்த்தேன். மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அணிந்திருந்த உடையில் என்ன குறை இருக்குன்னு சொல்லி எனக்கு உண்மைக்கு விளங்கல. இதை பார்க்குற எல்லாருக்கும் விளங்கும். வெள்ளை நிற உடையில வளமையாவார மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை போலயே வந்திருந்தார். இதுல ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அவ்வாறு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்படுகிறது, அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தலைப்பை
கேள்வியாக இன்னொருத்தர் முன்வைக்கிறார். நல்ல வேளை மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் நிலையை கவனித்துவிட்டு இந்த கேள்வியை கவனித்துவிட்டு இப்ப நீங்கள் பேச வந்த தலைப்பை மட்டும் பேசுங்க, இது ஒரு தேவையற்ற விடயம் என்ற மாதிரி சொல்லி சபையை வேற வழியில நடத்தி கொண்டு போனார். இங்க எங்க பிழைச்சதுன்னு சொன்னா இந்த கேள்வி தேவையற்றது. இது எப்படி நான் உணர்ந்தேன்னு சொன்னால் இந்த உரையை குழப்புறதுக்கும் அல்லது வேற திசைக்கு இதை திருப்புறதுக்கும் அல்லது ஒருவேளை அந்த நபருக்கும் அர்ச்சனா ராமநாதனுக்கும் எதுவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ தெரியல, இந்த கேள்வி அங்க தேவையே இல்லாது. உண்மைக்கு இந்த மாதிரி ஆன ஆக்களை எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கேள்வி கேட்ட நபரை பற்றி எனக்கு எந்த ஒரு தகவலும் தெரியாது. நான் அவர் சார்ந்து எதுவுமே விசாரிச்சு தெரிஞ்சு கொள்ளவில்லை. அதால அவர் சமூகத்துக்கு செய்த நல்லது கெட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. அதால நான் அவர் சார்ந்த எந்த ஒரு விமர்சனத்துக்குள்ள போக இல்லை. நான் விமர்சிக்கிற விஷயம் இன்றைக்கு நடந்த இந்த சம்பவம் பற்றி. இந்த சம்பவத்துல அவற்ற கேள்வி பொருத்தமற்ற கேள்வி, அறிவற்ற கேள்வி, அங்க கேட்கப்பட வேண்டிய கேள்வியே அது இல்லை. அடுத்த கட்டமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார். எப்படி என்று சொன்னா, நான் வேணுமென்னா அந்த உடுப்பை கலத்தி காட்டுறதுன்ற ஒரு பொருள்ல தான் இது இருந்தது. என்னை பொறுத்த அளவுக்கு மரியாதைக்குரிய அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு எப்படியும் இவர் அர்ஜுனாண்ட புது சொம்பு அண்டா குண்டாண்டு எல்லாம் கருத்துக்கள் வரும். அதுல ஒரு சில அதி புத்திஜீவிகள் எப்படியாவது தகாத வார்த்தையில போட்டு பதிவுகள் கருத்துக்கள் என்ற பேர்ல போட புரியல் நான் தேடி தேடி அளிக்கிறது எனக்கு வேலையா இருக்க போது. இருந்தாலும் இன்றைய சம்பவத்துல அர்ஜுன ராமநாதனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் சொன்ன பதில் எனக்கும் புரிந்தது. ஆனால் அதுல சிக்கல் என்னன்னு சொன்னா, அடுத்த சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது இந்த மாதிரி கேள்விகள் அனாவசியமாக யாராவது கேட்க விரும்பினால், கேட்க வந்தால், கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் அதை முழுமையா தவிர்த்துட்டு உங்களோட உரைய தொடருங்கள். ஏன்னு சொன்னா இந்த மாதிரி தேவையற்ற கேள்விகள் உண்மைக்கு அந்த உரையாள குழப்புறதுக்கோ அல்லது ஒரு இடையூறு ஏற்படுத்துவதற்காக கேட்கப்படும் கேள்விகள். நீங்களும் ஒரே ஒரு பிழையை விட்டுட்டியால் நீங்கள் என்ன செய்திருக்கலாம்னு சொன்னா, இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு தமிழனாக ஒரு சின்ன ஒரு ஆலோசனை மட்டும்தான். இது ஒரு பொருத்தமில்லாத கேள்வி. ஏனி பாரு நீங்கள் கேட்கிறீர்கள், தயவு செய்து அமருங்கள், என்னை உரையாற்ற விடுங்கள் என்ற ஒரு பொருளையோ அல்லது அது சார்ந்த வேற ஏதாவது ஒரு துணியில நீங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னு சொன்னா நீங்கள் என்ன கதைப்பியல் அதுல என்ன தூக்கி பிடிக்கலாம் என்று தெரிகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. உங்களை விமர்சிச்சாக்கள்ல நானும் ஒரு ஆள். நாளைக்கும் நீங்கள் ஏதாவது விமர்சன ரீதியாக வார்த்தை ரீதியாக சறுக்கினால் மிக ஆவேசமாக அப்ப கூட ஒரு நாகரிகமாக கடுமையாக எதிர்ப்பவர்கள் ஒருவராக நானும் இருப்பேன். ஆனால் இன்றைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நான் அர்ஜுன ராமநாதன் நிலையில் இருந்திருந்தால் கூட குழம்பி ஒருவேளை இப்படி பதில்கள் சொல்ல வேண்டி வந்திருக்கும். ஆனால் அர்ஜுன ராமநாதன் அவர்களே, நீங்கள் அதை கொஞ்சம் சரி பார்த்துக் கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால் இது உங்களை வம்பெழுக்கிறதுக்கோ அல்லது உங்களை இன்னொரு பிரச்சனையில கோத்து விடுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த பதிவை பார்க்குற என்ற தம்பி தங்கைகளுக்கு ஒன்று நான் சொல்லுவேன். ஒருத்தர் விமர்சிக்கப்படுகிறார், நிறைய விடயங்களை தவறாக வார்த்தைகள் உடா செய்கிறார், பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் தன்னை சரி செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கு பிற்பாடு வரும் வார்த்தை பிரயோகங்கள்ல தான் நீங்கள் விமர்சிக்க வேணுமே தவிர, ஒருவர் எப்போதுமே இப்படித்தான் கதைப்பார், அவர் விடுற சின்ன சின்ன வார்த்தைகளையும் ஒரு பெரிய விடயத்தை உருவாக்கணும் என்ற மனநிலையில நாங்கள் பார்க்கக்கூடாது. குறிப்பாக எனது தம்பி தங்கைகள் மூத்தவர்களுக்கு ஓரளவு விளங்கும், இன்னும் மூத்தவர்களுக்கு நிறைய விளங்கும். ஆனால் இந்த தம்பி தங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்வேன், நீங்கள் இந்த யூடியூப்களில் அல்லது சமூக வலைத்தளங்களில் ஏதாவது ஒரு பதிவுகளை பார்க்க ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக துண்டு துண்டாலாம் போடுவினோம். இப்போ நான் கூட ஒரு பதிவை போடிக்க அதாவது பார்வையாளர்களை உள்ள இழுக்கிறதுக்காண்டி சில தலைப்புகளை போடுவேன். ஆனால் விடயம் வேறு மாதிரி ஒரு நாகரிகமான நல்ல சமூகத்துக்கு தேவையானதாக இருக்கு. அப்படி விடயங்கள் வரைக்க நீங்கள் அதை சார்ந்து தேடி இந்த வசனத்தை யார் பேசியிருக்கணும், இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்தது, பின்னுக்கு என்ன நடந்தது, எந்த இடத்துல இது சொல்லப்பட்டதுன்றதை தேடி கதைச்சு போட்டு தான் நீங்கள் ஒரு முடிவுக்குள்ள வரணும். அதை முழுமையாக விளங்கி கொண்டதுக்கு பிறகுதான் நீங்கள் விமர்சிக்க வலிக்கொள்ளணும். இது ஒரு உங்களை விட மூத்தவனாக, அதாவது என்னை விட வயசுல குறைஞ்சவைக்கு மூத்தவனாக ஒரு சின்ன ஒரு அறிவுரையா நான் சொல்றேன். என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு நடந்த சம்பவம் அந்த சபையின் மாண்பையும் அந்த உரையையும் குழப்பி வேறு ஒரு திசைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி. அந்த குறிப்பிட்ட உறுப்பினருக்கு என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான கேள்விகளை தவிர்த்து கொண்டு ஆக்கப்பூர்வமான விடயங்களை நீங்கள் பேசாட்டில் கூட மற்றவர்கள் பேசும்போது அதை குறுக்கிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.